7ஆம் வகுப்பு கப்பல் கட்டும் கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாரத்துக்கான பாடம் அது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அறிமுகம் செய்யலாம்னா, அந்த காலத்தில் வந்து காற்றின் திசையை வைத்து தமிழர்கள் பயணிக்கிறப்ப, தோணி இந்த பாய்மர கப்பலெல்லாம் பயணிக்கிறப்ப அவர்களுடைய அந்த கடலினுடைய காட்சியே கடலுக்குள்ளே செல்கிறத வந்து இங்கே வெளியில் உள்ள ஒருத்தர் கரையிலேருந்து ஒரு பானையில் செதுக்கியிருப்பார். அதுதான் நமக்கு கிடைத்த தொல்பொருள் ஆய்வுகளில் மிக முக்கியமானது. அப்போ அந்த பானை ஓடுகள் இருந்த ஓவியத்தை வச்சு தான் கடல்வழி பயணத்தை தமிழர்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஒரு புத்தகத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க, எப்போவுமே கடலில் நடுக்கடலில் மாட்டிக்கிட்டோம்னா திசை தெரிவதற்காக இன்றைக்கி வந்து கலங்கரை விளக்கம், நிறையா வாக்கி டாக்கி, திசை காட்டும் கருவிலாம் இருக்கா. அன்னைக்கு எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் காக்கைகளை பிடித்து கொண்டு போவாங்களாம். அந்த காக்கைகள் வந்து கடலுக்கு பாதை தெரியாத போது அதை பறக்க விடும்போது அது நேராக கரையை நோக்கி பறந்து வருமா அப்படின்னு ஒரு இலக்கிய தகவல்கள் வந்து ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஸோ அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்குமே நம்ம காக்கா வந்துச்சுன்னா பின்னாடி யாராவது வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாமா வருவார், தாத்தா வருவார் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது வந்து அன்றைய நடந்த நிகழ்ச்சி தான், கடற்கரையில் நடந்த நிகழ்ச்சி தான். காக்கா பறந்து வந்தால் பின்னாடியே ஒரு கப்பலோ ஒரு தோணியோ வரும். ஸோ அது வந்து ஒரு திசை காட்டும் பறவையாக அன்று காக்கா இருந்திருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ கப்பல் கட்டும் கலை அப்படிங்கிற இந்த கட்டுரை பாடத்திற்கு இப்படி ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லிவிட்டு அந்த கட்டுரையில் உள்ள சொற்களை எல்லாம் மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யலாம். ஏன்னா நிறைய புதிய புதிய சொற்களாக வந்து மாணவர்கள் இருக்குது. அதையும் தாண்டி களப்பயணமாக துறைமுகங்களுக்கு என்றைக்காவது வாய்ப்பு கிடைக்கும்போது செல்லலாம். கப்பல் குறித்து அவர்களையே கற்பனையாக ஒரு கட்டுரை எழுத சொல்லலாம். கப்பல் குறித்து பேச சொல்லலாம். ஒரு சின்ன காகித கப்பல் செய்து வந்து நம்ம விளையாடலாம் வகுப்பறையில். ஸோ இப்படி கப்பல்கள் குறித்து ஒரு கட்டுரையை 7ஆம் வகுப்பு பாடத்தில் வச்சுருக்காங்க. அதை அறிமுகப்படுத்துகிறதோட நிறைய புதிய சொற்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறோம். அதையும் தாண்டி தமிழர்களுடைய பாரம்பரியமான பழமையான ஒரு கடல்வழி பயணத்தை நினைவூட்டும் விதமாக இந்த பாடம் அமைக்கப்பட்டுள்ளது. மிகச்சிறப்பு. கப்பலில் பயணம் செய்யுங்கள். நன்றி.